இப்போ இவ்வளோ நாள் ஆயிடுச்சுங்க ஒரு காவல்துறையில் அனுமதி கேட்டுட்டு இருக்காரு, நான் அவங்கள போய் பார்க்கணும். நீங்கள் ஏன் அனுமதி கேட்குறீங்க? டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. 41 பேருக்கும் வீடியோ கால் போங்க, தனித்தனியாக போங்க, பேசுங்க, ஆறுதல் சொல்லுங்க. ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னார் வந்து உங்களுக்கு பணம் கொடுப்பாருன்னு சொல்லுங்க. என்ன கெட்டு போச்சு? நீங்கள் வந்து தான் இல்லை, அவங்கள கூப்பிட்டு சென்னைக்கு பனையூருக்கு வர வைங்க வழக்கம் போல. ஒன்றும் தப்பு இல்லையா? நீங்கள் அவங்க உங்களா அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க, நீங்கள் அங்கே போனால் கலவரம் வரும்னு சொல்கிறாங்க, அனுமதிக்கல. என்ன செய்யணும்? இமீடியட்டாக நீங்கள் அவங்களுக்கு அந்த பணத்தை அந்த நிவாரணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்க. 20ன்னு சொல்லிட்டீங்க. நீங்கள் வீடியோ காலில் உங்கள்கிட்ட பேசுங்க, அதை வெளியிடுங்க, சோசியல் மீடியாவில் வெளியிடுங்க. யார்கிட்ட பேசுனீங்களோ இந்த 41 பேர்கிட்ட நீங்கள் பேசுனதை வெளியிடுங்க. இன்னைக்கு எல்லாமே கையில் இருக்குங்க. முதலமைச்சர் உட்காந்து கான்ஃபரன்ஸ் பேசுகிறாருல்ல, பார்க்குறீங்க, எல்லா மாவட்ட செயலாளர்கிட்டையும் பேசுகிறாருல்ல, அது மாதிரி பேசிடுங்க. பேசிட்டு எல்லாரையும் பனையூருக்கு பாதுகாப்பாக கூப்பிட்டு வாங்க, அவங்களோட உட்காந்து தண்ணீரை அவங்களுக்கு. பனையூர் கூப்பிட்டாலே அவர் மேல விமர்சனம் ஆகி அது இருக்கட்டும், பாதிக்கப்பட்டவங்களை. இப்போ நீங்க போகாத விமர்சனத்தை விட பணியாளர்களை கூப்பிட்டு எல்லாரும் அங்க போராடிட்டு இருக்காங்க, அவரு அங்க கூப்பிட்டு இல்ல அந்த சிச்சுவேஷன் வேற. இது சொல்றேன், இல்ல நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போகாமலே அமைதியா இருக்கும் பொழுது வர்ற ஒரு விமர்சனம் இருக்குல்ல, அதை விட இந்த விமர்சனம் பெருசு கிடையாது. அதை சொல்லி கூட செய்யலாங்கிறீங்க. நீங்க தாராளமா இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு, நேர்ல பார்க்கணும் எனக்கு ஆசை தான், ஆனாலும் சூழ்நிலை ஒத்து வரல. ஆமா, அதனால நான் உங்களை இந்த மாதிரி சந்திக்கிறேன், இதை வாங்கிக்கோங்க, அவ்வளவுதான். நீங்க தயவு செய்து வாங்க, நீங்க வீடியோலயே பேசுங்க, அதை வெளியிடுங்க. எவ்வளவு வளர்ந்துருச்சுங்க. நீங்க இன்னமும் வந்து ஒரு பழைய அரசியல்லே இருக்கணும்னு அவசியம் இல்லை.